வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல உள்ள வீடியோஸ்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நாம ஆந்தைக்கும் கழுகுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு இனங்களுமே எதிரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக ஆந்தைகளுக்கு மிகவும் பிடித்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுகுகளோட குஞ்சுகளை திருடி சாப்பிட்றது தான் அதுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதனாலயான்னு தெரியல, இந்த இரண்டு இனங்களும் ஒன்று சேரும்போது அந்த இடம் போர்க்களமாக மாறிடுது. இந்த போர்க்களத்தில் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கழுகுகளிலும் சரி ஆந்தைகளிலும் சரி நிறைய வகைகள் இருக்குது. ஸோ நியாயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக இருக்கிற இரண்டு இனங்களை எடுக்க போகிறோம். ஸோ கழுகுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பால்ட் ஈகிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த கழுகு இனத்தை தான் வந்து எடுக்க போகிறோம். இது ரொம்பவே ஆக்டிவான ஒரு கழுகு இனம். இதுவே ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேட் ஹார்ன்ட் அவுல் அப்படிங்கிற இந்த ஆந்தை இனத்தை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுதான் அதிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடியது. ஸோ இந்த இரண்டு இனத்துக்கு சண்டை வந்தால் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அனிமல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும், கம்பேரிசன் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நம்ம சேனலில் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் இப்படி தான் போட்டிருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதனை தொடர்ந்து பெறுவதற்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீளம், லென்த், ஒரு போட்டியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு தீர்மானிக்கிறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சைஸாக தான் இருக்கும். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 64 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. இதுதான் இந்த ஆந்தை இனத்தோட பெரிய சைஸே. இதே நம்ம கழுகுகளுக்கு வருவோம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் கழுகுகள் மிகவும் பெருசாக வளரும். ஸோ கழுகுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆந்தையை விட 30 சென்டிமீட்டர் அதிக நீளம் உள்ளது. ஸோ நீளம் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக அதில் கழுகு தான் ஜெயிக்கும். அடுத்தது உடல் எடை. நீளம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் உடல் எடையும் ரொம்பவே முக்கியம். உடல் எடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்தைகள் கிட்டத்தட்ட 1.4 கிலோகிராம் வரைக்கும் வளரக்கூடியதாக இருக்குது. மிஞ்சி மிஞ்சி போனால் 2 கிலோகிராம் வரைக்கும் வளரக்கூடியது. சைஸுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. இதுக்கு காரணம் ஆந்தைகள் பார்க்க தான் பெருசாக இருக்குமே தவிர ரொம்பவே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இதே நம்ம கழுகுக்கு வருவோம். கழுகை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. அதுவும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச அளவு தான் இது. இதையும் தாண்டி பெரிய கழுகுகளே பார்த்தீங்கன்னா பால்ட் ஈகிள்ஸில் இருக்குது. ஸோ அடித்து சொல்லலாம், வெயிட்டுன்னு வந்தாலுமே கூட அதில் கழுகு தான் ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு எடை தூக்கும் திறன். எந்த இனம் அதிக அளவில் எடையை தூக்கக்கூடியது அப்படின்னு பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இரண்டு இனமுமே பார்த்தீங்கன்னா வேட்டையாடி இறையை தூக்கிட்டு போயிடும். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5 கிலோ எடை இருந்தால் கூட அதை தூக்கிட்டு போகக்கூடிய அளவுக்கு அதுக்கு திறமை இருக்குது. இப்போ அப்படியே கழுகினத்துக்கு வருவோம். கழுகினம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எடையாக இருந்தாலும் ஈஸியாக தூக்கிட்டு போயிடும். ஒரு வளர்ந்த கழுகால கிட்டத்தட்ட 6.4 கிலோ வரைக்கும் எடையை தூக்கக்கூடியதாக இருக்குது. சிறிய வகையிலான முயல்கள், ஆடுகளை கூட தூக்கிட்டு போயிடும். இருந்தாலும் இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தைகள் தான் ஜெயிக்குது. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் எடை. ஆந்தைகள் கிட்டத்தட்ட தங்களோட உடல் எடையை விட 2லேருந்து 3 மடங்கு அதிக விடையை வந்து தூக்கிட்டு போகுது. ஏன்னா ஆந்தைகள் 2 கிலோ வரைக்கும் தான் வளரக்கூடியது. ஆனால் தூக்கக்கூடிய எடையோ பார்த்தீங்கன்னா 5 கிலோகிராம். இதே கழுகுகளை பொறுத்த வரைக்கும் தன்னோட உடல் எடையோட ஈக்குவல் பங்கு தான் அதை தூக்கிட்டு போகுது. ஸோ இந்த காரணத்தினால இந்த பாயிண்ட்ல ஆந்தைகள் தான் வெற்றி பெறுது. அடுத்தது வேகம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் இதுதான். இந்த பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் கண்டிப்பாக வெற்றி பெற போகிறது என்னமோ கழுகினம் தான். இருந்தாலும் நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ ஆந்தையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மணிக்கு 64 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பறக்கக்கூடியதாக இருக்குது. இதோட ஸ்பீடு பற்றி வேறு எதுவும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை. இதே கழுகு பக்கம் வருவோம். கழுகுகள் மணிக்கு கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வரைக்கும் பறக்கக்கூடியதாக இருக்குது. இருங்க, வெயிட் பண்ணுங்கள், இன்னும் முடிக்கல. இது சாதாரணமாக பறக்கிற போது மட்டும்தான். இதுவே கழுகுகள் பார்த்தீங்கன்னா டைவ் அடிக்கும். ஒரு உணவை பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானத்துலேருந்து நேராக செங்குத்தாக கீழே இறங்கும். அந்த வேகத்தை கேட்டால் அசந்து போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வேகத்தில் அதால் டைவ் அடிக்க முடியும். துப்பாக்கியிலேருந்து ஒரு புல்லட் மாதிரி அது போகும். ஸோ இந்த விஷயத்தில் எந்த ஒரு விலங்காக இருந்தாலும் சரி கழுகுட போட்டி போடவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஆந்தைகள் டைவ் அடிக்காது. ஸோ இந்த விதத்தில் டக்கராக பார்த்தீங்கன்னா கழுகு தான் ஜெயிக்குது. அடுத்தது ரெக்கையின் அளவு. ரெக்கைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு விலங்குகளுக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் ஒரு இறையை வந்து தூக்கிட்டு பறக்க முடியும். ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4.5 அடிகள் வரைக்கும் ரெக்கைகள் கொண்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 அடி. இது ரொம்ப சின்ன சைஸ் கிடையாது, ரொம்பவே பெருசு தான். அதே போல் இதோட ரெக்கைகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஃபெதராகவும் இருக்கும். இப்போ அப்படியே கழுகினத்துக்கு வருவோம். கழுகுகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 அடி வரைக்கும் ரெக்கைகள் கொண்டதாக இருக்குது. ஒரு வளர்ந்த மனிதனோட அளவுக்கு அதோட ரெக்கைகள் மட்டுமே இருக்கும். கழுகுகளோட ரெக்கைகளை பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் படி வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தான் இதெல்லாம் அந்தளவுக்கு சீறி பாய முடியுது. ஸோ ரெக்கையோட அளவுலையும் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க போகிறது என்னவோ கழுகினம் தான். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் நகங்கள். இந்த இரண்டு இனத்துக்குமே கால் நகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். உணவுப் பொருட்களை தூக்கிறதா இருந்தாலும் இதை காலை வச்சு கிழிக்கிறதா இருந்தாலும் இதுக்கு நகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். கால்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம்.
இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தைகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லான கால்களை கொண்டு இருக்குது. ஒரு ஆந்தை வந்து பிடிச்சதுன்னா அது மனிதனோட கைகள் எப்படி பிடிக்குமோ அதை விட ஸ்ட்ராங்காக பிடிக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்குது. அதே போல் ஆந்தையோட கால்களில் ஏதோ ஒரு பிராணி மாட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆந்தைகளோட கால்கள் வந்து செம்ம ஷார்ப்பாக இருக்கும். அதே போல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த விதத்தில் கழுகுகள் வந்து இதுகிட்ட தோற்று போகுது அப்படி தான் சொல்லணும். கழுகுகளோட நகங்கள் ஷார்ப்பாக இருந்தாலுமே கூட அதுக்கு கிரிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். அதுவும் ஆந்தையை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காரணத்துக்காக தான் கழுகுகளோட கால்களில் இருந்து மீன்கள்லாம் எஸ்கேப் ஆகி கீழே விழுந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஆந்தைகள்கிட்டேருந்து அப்படி எதுவுமே எஸ்கேப் ஆகாது. ஸோ இந்த விதத்தில் ஜெயிக்கிறது என்னமோ ஆந்தைகள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம். கழுகுக்கும் ஆந்தைக்கும் சண்டை வந்தால் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத சொல்லலாம். நம்மளோட கம்பேரிசன் படி பார்த்தீங்கன்னா கழுகு கிட்டத்தட்ட 4 விஷயங்களை ஜெயிக்குது, ஆந்தையோ 2 விஷயங்களை மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு. ஸோ நம்மளால் தாராளமாக அடித்து சொல்ல முடியும் ஜெயிக்க போகிறது என்னவோ கழுகு இனம் தான் அப்படின்னு. கழுகுக்கு தான் வெற்றி. இருந்தாலும் ஆந்தைகள் மட்டும் சும்மா கிடையாது, அதுவும் ஈக்குவலாக வந்து சண்டை போட்டுருக்கு அப்படி தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இதேப்பட்ட நிறைய வீடியோக்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, அதையும் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது